யார் காணாமல் போகச் செய்திருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் விவகாரத்தில் குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். காணாமல் போன உறவுகளின் வலியையும் வேதனையையும் உணர்ந்து செயற்பட வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் இருப்பதாகவும் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இடம்பெற்ற காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் போராட்டம் தொடர்பில் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். காணாமல் ஆக்கப்பட்டவருடைய வலி, எனக்கு அந்த வலி இருக்குது. இந்த உரிமை போராட்டத்தில் ஈடுபட்டதில் என்னுடைய உறவுகள், என்னுடைய மக்கள் ஒரு அநியாயமாக தேவையில்லாமல் பல தரப்புகளால் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கணும். அந்த உண்மை கண்டறியப்பட வேணும். அதை விட அநியாயமாக காணாமலாக்கியிருந்தால் யார் காணாமலாக்கியிருந்தாலும் அவர்கள் தண்டனைக்குட்படுத்தப்பட வேண்டும் என்றதுதான் என்னுடைய இது. உங்களுக்கு தெரியும், நான் யாழ்ப்பாணம் 97ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 4ஆம் தேதி வந்த நான் 4ஆம் தேதி தான் இந்த அலுவலகம் திறந்தது. வந்த நேரத்தில் நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கான மக்கள் என்னை தேடி வந்தவர். பல காரணங்கள் ஒன்று, அவளுடைய வாழ்வாதாரம், அவளுடைய பாதுகாப்பு, கல்வி, மருத்துவம், போக்குவரத்து என்று பல வகையான கோரிக்கைகளை முன்வச்சு வந்தவன். அந்த நேரத்தில் இந்த காணாமலாக்கப்பட்டவருடைய உறவுகள் கிட்டத்தட்ட ஒரு 800 பேருக்கு மேற்பட்ட காணாமலாக்கப்பட்டவருடைய விவரங்களை நாங்கள் திரட்டி பிறகு அரச தரப்போடு அரச படைகளோடு கதைச்சு பல பேரை விடுவிச்சிருக்கிறோம். ஒரு சில பேர் வெளிநாட்டில் இருக்கிறதாகவும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ஏனையோர் கிட்டத்தட்ட 600 சொச்ச பேர் காணாமலாக்கப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் அன்றைக்கு இருந்த சந்திரிகை அம்மையாருக்கும் நாங்கள் அதை வெளிப்படுத்தி இங்கே இருந்த அந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய ஒரு குழுவை நாங்கள் கொழும்புக்கு விசேட விமானத்தில் அழைச்சி சென்று ஜனாதிபதி சந்திரிகா அம்மையார் அவர்களோட கதைச்சு தான் இந்த நடவடிக்கைகள் எல்லாம் புற எடுக்கப்பட்டது. இது இந்த சோமரத்தின ராஜபக்ச கைதுகள் அது தொடர்பான நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட்டது. ஆனால் துரவஷ்டவசமாக அந்த நடவடிக்கையில் விரும்பாத சிலர், தமிழ் தரப்புக்களில் தான் விரும்பாத சிலர் அதை திசை திருப்பி மடமாற்றம் செய்துட்டோம். அதாவது அது அன்றைக்கே நாங்கள் அதை முன்னெடுத்தது ஒரு வெற்றியை நோக்கி போயிருக்கோம். அதே நேரத்தில் நாங்கள் அந்த காணாமல் போனவருடைய உறவுகளுடைய சங்கத்தை அமைக்கல 3 காரணம். ஒன்று, காணாமல் போனாக்களை தேடி கண்டுபிடிக்கிறது. 2வது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு பரிகாரம் காண்றது. 3வது, எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறத உறுதிப்படுத்துகிற நோக்கத்தோடு நாங்கள் செய்தது. நாங்கள் எடுத்த இந்த இப்படியான பல முயற்சிகளை விரும்பாதாக்கள், தமிழ் தரப்புக்களை விரும்பாதாக்கள் அதை திசை திருப்பி மனமாற்றம் செய்ததால் தான் என்கிற மக்கள் இன்னும் மேலும் மேலும் அழிவுகள், இழப்புகள், துன்பங்கள், துயரங்களை சந்திக்க வேண்டி வந்தது.